காதோடு தான் நான் பேசுவேன். வணக்கம்மா. என் பேர் பிரியா மேடம். சொல்லுங்க பிரியா. நான் மதுரையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா. ஓகே மேடம், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்கு. ஓகே மேடம், எனக்கு ஜாப் போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மேரேஜ் முன்னாடியே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முக்கியமா கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக என்னென்ன கோர்ஸ் படிக்கணுமோ படிச்சிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பிரைவேட் ஜாப் அந்த மாதிரி போலானாலும் நோ தான் சொல்றாங்க. எனக்கு இதனால ப்ராப்ளம் வருது எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள. குழந்தை எப்ப நீங்க யார் இருக்கீங்க வீட்ல? நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவர் என்ன வேலைக்கு போறாரு? அவரு பிஇ முடிச்சுட்டு இன்ஜினியரா இருக்காரு. பெங்களூர்ல இருக்கோம் நாங்க. நல்லா earn பண்றாரா? ஆமா. ஒரு 40-50,000 வருமா? ஆமா மேடம். சரி, இப்போ குழந்தைய நீங்க வேலைக்கு போகும்போது யாராவது பாத்துக்கிறதுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா வந்து? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. க்ரீச் இருக்காங்க? நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல அந்த இருக்காங்க. நல்ல நம்பிக்கையானது இருக்கு. இப்போ உங்களுக்கு நீங்க இப்போ படிச்சிருக்கிற வேலைக்கு வேலை கிடைக்குதாங்க? நல்ல வேலை கிடைக்குது மேடம். நான் வந்து என்ன பண்றேன், எங்க ஊர் மதுரை, நான் இங்க வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றேன். பிரிஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து? இல்ல பிரிஞ்சு இருக்கணும்னு எனக்கு அந்த ஐடியா கிடையாது. பெங்களூர் வந்து கர்நாடகா ஸ்டேட்னால ஹோசூர் வரைக்கும் போஸ்டிங் போடுவாங்க, அலாட் பண்ணுவாங்க. எது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதா உங்களுக்கு? இப்ப கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கு, பட் ட்ரை பண்ண வேண்டாங்கறாங்க. எக்ஸாம் எல்லாம் எழுத கூடாது அந்த மாதிரி. இது வந்து நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப வேடிக்கை பண்றீங்க. முதல்ல ஜாப் கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே, எழுதுங்க, போஸ்டிங் வாங்குங்க, எங்க போஸ்டிங் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேண்டாம்னா கிழிச்சு போட்டுடலாம், வேணும்னா போய்க்கலாம். போஸ்டிங் தான் என்ன அப்படியே ஈஸியா. டைம் ட்ரை பண்ணேன், கிடைச்சிருச்சு, எக்ஸாம்ல பாஸ் பண்ணோம். பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பிஃபோர் மேரேஜ். ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுனால அந்த டைம்ல ஓகே வேண்டான்னு எனக்கு இதாயிடுச்சு. ஏன் லவ் பண்ற டைம்ல போய் நீங்க வேலை பார்த்துருக்கலாமே, அப்ப ஏன் வேண்டாம்? குழந்தை இருக்கும் போதாவது பரவாயில்ல, லவ் பண்ணும்போது என்ன டிஸ்டன்ஸ்ல இருந்து லவ் பண்ணிக்கிட்டா என்ன? இல்ல டிஸ்டன்ஸா தான் இருந்தோம், அதான் சொல்றேன். அப்பவே வந்து இல்ல நாங்க இருக்க போறது பெங்களூர், சோ அந்த ஸ்டேட் அது கர்நாடகா ஆயிடும், பிரிஞ்சு இருக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உனக்கு போஸ்டிங் எந்த இடத்துல கிடைச்சது? அப்போ எனக்கு சென்னையில மேடம். சரி, அப்போ உனக்கு அவர் தான் வேணும், அவர் இருக்கிற பெங்களூர்லயே ஏதாவது வேலை தேடிக்கோ. அதான் அதுவும் ட்ரை பண்றேன், பட் ஆனா அது வேண்டாம், எதுக்கு வேலையெல்லாம், பாப்பா அந்த மாதிரியே இருந்துக்கோ, வீட்லோடயே இருந்துக்கோ அப்படி. இஷ்டம் இல்ல, இஷ்டம் இருக்கு, பட் எனக்கு அதுவும் கொஞ்சம் நினைக்கிறேன். என்ன இப்போ நீ வேலைக்கு போனீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வரும். ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சேவிங் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு நகை வாங்கிப்ப. வேற என்ன பண்ணிடுவ? சரி, அந்த நகையெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் நான் கேக்குறேன். இல்ல மேடம், எனக்கு வந்து சேலரி வந்து ஒரு இது கிடையாது, பணம் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இவரும் சொல்றாரு அதுதான், சேலரி தான் இம்பார்ட்டன்டா, நல்லா சந்தோஷமா இருக்கலாம், எனக்கு நான் தான் நல்ல ஜாப் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. சரி, உனக்கு சேலரி, உனக்கு அவர் சொல்றது இருக்கட்டும், உனக்கு வந்து நீ எதுக்காக வேலைக்கு போகணும்னு நினைக்கிற? எனக்கு வந்து முன்னாடியே கனவு மேடம், வேலைக்கு போகணும் அது இதுன்னு சொல்லிட்டு. அதான் எதுக்காகன்னு கேக்குறேன். உங்க அப்பா வேலைக்கு, உங்க அம்மா வேலைக்கு போயினா? ஆமா, எங்க அம்மா அப்பா வந்து நான் அவங்களும் கூட தான் இருந்தாங்க, பட் நான் இஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க. வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டல, அது எதற்காக? உன் கையில நீ காசு நீ சம்பாரிச்சு நீ செலவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உனக்கு இருக்கா? இல்ல மேடம், எனக்கு செலவு பண்ணாலும் ஆசைல, எங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு. உங்க அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்கணும்னு ஆசை இருக்கா? ஆமா ஆமா. அது நீ சம்பாதிச்சு நீ கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு தோணுது. ஆமா அப்படின்னு எனக்கு தோணுது. அதனாலதான் உங்க வீட்டுக்காரங்க கொடுத்தாலும் அவங்க ஃபேமிலி சைட் ப்ராப்ளம் வரும், நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கு மனசு கஷ்டம் இல்ல. இப்ப நீ சொன்னல, அந்த காரணத்துக்காக தான் உங்க வீட்டுக்காரர் வேணாங்கிறாரு. இவ போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவங்க அப்பா அம்மா கொடுக்கறதுக்கு இது எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். எந்த புருஷனுக்குமே பிடிக்காது. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சம்பாரிச்சு அவங்க ஏன் உங்க அம்மா அப்பாவுக்கு காசு பணம் இல்லையா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பட் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டப்படுறாங்க? இப்ப உங்க அப்பா என்ன வேலை செய்யறாங்க? அவங்க வந்து நார்மலா கிளர்க்கா இருக்காங்க. சரி, அவங்களுக்கு பென்ஷன்லாம் வராதா? 8,000 தான் வருது. சரி, பென்ஷன்லாம் வராதா?
பென்ஷன்லாம் எதுவும் இல்ல, வேலைக்கு போயிட்டு இருக்காரு மேடம். சொந்த வீடு இருக்கா? இல்ல சொந்த வீடு எதுவும் கிடையாது. நாங்க 2 பொண்ணுங்க தான். மேரேஜ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பொண்ணு என்ன பண்ணாங்க? மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணு என்ன பண்றாங்க? அவங்க வெளியூர்ல இருக்காங்க. அவங்களும் வேலைக்கு போல? இல்ல. அப்ப நீங்க 2 பேரும் ரொம்ப சுயநலவாதிகள். எதுக்கு நீங்க உங்க அப்பா அம்மாக்கு வந்து உங்க அப்பா அம்மா வந்து உங்க 2 பேரும் நல்லா படிச்சு வச்சு நீங்க ஏதோ சம்பாரிச்சு வீடு கீடு வாங்கி கொடுத்துட்டு ஏதோ கொஞ்சம் காசு பணம் செட் பண்ணி கொடுத்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க பாட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்களோட வச்சுக்கிட்டாக்க என்ன? அது வந்து என் ஹஸ்பண்ட் சைடு ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு நினைக்கிறேன். அதனால என்ன ப்ராப்ளம் வரும்? அவங்க அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 6 மாசம் வந்து இருக்கட்டும், இவங்க ஒரு 6 மாசம் வந்து இருக்கட்டும். உங்க வீட்டில் ஒரு 6 மாசம், உங்க இன்னொரு அக்கா வீட்டில் ஒரு 6 மாசம், அந்த மாதிரி உங்க அப்பா அம்மாக்கு காசா கொடுக்கறத விட நீங்க கூட வச்சு கவனிச்சுக்கலாம்ல. ஆனா அப்பா இங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, வேலையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லி அவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கௌரவமா இருக்காதுன்னு நினைச்சிருக்கேன். இல்ல அவங்க வேலைக்கு போற வரைக்கும் போகட்டும், சரியா? அப்புறம் வேலைக்கு போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டோட வந்ததுக்கு அப்புறம் நீ உங்க வேலைக்கு போங்க. உங்க அம்மா அப்பா வீட்டுல வச்சுக்கிட்டு உங்க அம்மா அப்பா குழந்தைய பார்த்துக்கிட்டோம் நீங்க வேலைக்கு போங்க. அப்ப வந்து உங்க குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பா உங்க அம்மா அப்பா இருப்பாங்க, உங்க அம்மா அப்பாவையும் நீங்க கவனிச்சதா இருக்கும். உங்க வீட்டுக்காரும் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லிடுறேன், எங்க அம்மா அப்பா வந்து குழந்தைய கவனிச்சுக்கிறாங்க, ஒரு கிரீச்ல விட்டோம்னா கூட நம்மளுக்கு 5000 ரூபாய் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன, எனக்கு வந்து அவங்க 2 பேருக்கு சாப்பாடு போடுறோம் அவ்வளோதான், நான் எனக்கும் ஒரு 10,000 ரூபாய் கையில மிஞ்சுதுல அப்படின்னு சொல்லி விவாதம் வந்ததுன்னா நீங்க பேசிக்கலாம். ஓகே, ஸோ அதனால இப்போ குழந்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, குழந்தை கொஞ்சம் பெருசாகட்டும். இப்போ நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும்னாக்கா குழந்தைய கிரீச்சில் விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம். ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணத்தினால பல சண்டை வரும் உங்களுக்கு, பல விதமான சண்டைகள் வரும். உங்களுக்கு வந்து அமைதியின்மை ஆயிடும், உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும். இல்ல மேடம், சண்டை வருது. என் ஹஸ்பண்ட் பிளாக்மெயில்லாம் பண்றாங்க. சண்டை வந்துட்டா பொதுவா லேடிஸ் தான் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நான் இறந்துருவேன், நான் கையை கிழிச்சுக்கிடுவேன் அப்படின்னு. இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கு மேடம். என்னன்னு சொல்றாரு? கையெல்லாம் கிழிச்சுக்கு வரா சண்டையில? சண்டை வரும்போது கையெல்லாம் கிழிச்சுப்பாரா? ஒரு மேரேஜே நான் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவே இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப மேரேஜே வேண்டாம்லாம் நான் ஸ்டாப் பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்ணுவாரு? கையை கிழிச்சுடுவா? அப்ப அம்மா அப்பா சொல்லி காமிச்சிட்டாங்க, நல்லா பாத்துப்பாங்க மாப்பிள்ளை விடுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சமாதானப்படுத்திட்டாங்க. ஸோ அப்போ அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணியே தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு. நீ ஒத்துக்கலன்னா செத்து போயிடும். போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்மால் ப்ராப்ளம்னால எனக்கு பயம் வந்துருது. சரி எதுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கணும், விட்டுறலாம் அப்படின்னு நானும் விட்டுறது. அவர் கண்ட்ரோலிங் டைப்மா, அவர் கண்ட்ரோலிங் டைப்பு. ஸோ அவர் சொல்றபடி கேட்டுட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், சரியா? ஆமா, கூடுமான வரைக்கும் அனுசரிச்சு நீங்க என்னென்ன நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது அவர் வாயிலாவே வரா மாதிரி நீங்க செய்ய வைக்கணும். ஸோ உங்கள் அம்மா அப்பாவை கவனிச்சுக்கணுங்கிறது தான் உங்களோட நோக்கம் அப்படின்னா அது மட்டுமே நீங்கள் உறுதியாக வச்சுக்கோங்க. அது நல்ல நோக்கம், அதுக்கு நான் ரொம்ப வாழ்த்துறேன். அதுக்கு பணங்காசு தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்டோட டெவலப் பண்ணிக்கங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே நல்ல மரியாதை, நல்ல அன்பு ஆகட்டும். அதுக்குள்ளே உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் அவ்வளோ அர்ஜென்சி கிடையாது. உங்கள் ஸ்டேபிள் ஆகிடுவீங்க. நீங்கள் உறவில் நல்லா ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அம்மா அப்பாவை கூப்பிட்டு கொஞ்ச நாள் வச்சுக்கிறது அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்கக்கிட்ட கண்ட்ரோல் தான் பண்ணுவார் அவர். ஸோ யார் வந்து இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஹம்பிளாக தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் பங்குக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு போகலாம், சரியா? ஓகே, ஸோ அவங்களோட கால் கட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான கேஸ் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் டெஃபினட்டாக அம்மா அப்பாவை வந்து கவனிக்கணுங்க. இன்னைக்கு வந்து நிறைய அம்மா அப்பாவை வந்து கவனிக்காமல் அனாதரவாக விடுறாங்க. ரொம்ப மனது வேதனையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. வயதான காலத்தில் வந்து சம்பாதிக்க முடியல, வேலை தர மாட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு எல்லாரும் வேலை தருவாங்க? ஸோ அப்போ 70 வயசுலலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வந்து பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு வளர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக வந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லும் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக செலவழிச்சிட்டாங்க ஒரு குழந்தைக்காக. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அந்த பொண்ணோட ஒரு குணத்தை.
ஸோ ஆண்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை வந்து பெருசாக எடுத்து சண்டை போடாமல் நீங்களே சொல்லணும். சரி பொண்டாட்டி வேஸ்ட்டாக தனியாக உட்காந்துட்டு டைம் தானே வேஸ்ட் பண்ணுறா, ஏதோ போய் சம்பாதிச்சானா நம்மளுக்கு ஒரு பாதி அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு பாதி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் உருவாகணும் சொசைட்டியில். இது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த பொண்ணு பகிர்ந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி வந்தானாக்கா நிச்சயமாக வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான்.